ஹலோ கைஸ், இன்னைக்கு வந்து ஒரு அமேசான் ஹால் தான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ண மாதிரி அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருக்க அஃபோர்டபுளான பிராண்ட்ஸில் இருக்க குர்தா செட்ஸ் கலெக்ஷன் 3 பீஸ் செட் 2 பீஸ் செட் அந்த மாதிரி அமேசான்லேருந்து. ஸோ அமேசான் ஹால்ஸ் வந்து நம்ம ரெகுலராகவே ஷேர் பண்ணுற ஒன்று தான். பட் இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிராண்டடாகவே ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தோம். பட் இந்த டைம் வந்து எல்லாமே பிலோ 700 பிலோ 800 அரௌண்ட் 600 இந்த மாதிரி ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்க குர்தா செட்ஸு. ஸோ இது மாதிரி தான் வந்து நான் ரெகுலர் யூஸ்க்கு ஃபர்ஸ்ட்லாம் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர்லாம் ஒரு 10 செட்ஸ்க்கு மேலே வாங்கி 2 இயர்ஸ்க்கு அப்புறம் யூஸ் பண்ணி இப்போ ரீசெண்டாக தான் டிக்ளட்டர் பண்ணேன். உங்களுக்கு தெரியும் வாம்சி பிராண்ட்லேருந்து ஒரு 7-8 செட்டு எல்லாமே 500 அந்த மாதிரி வாங்கினதான். பட் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பியூர் காட்டனும் இருக்கும், ரயோனும் இருக்கும், மிக்சட் காட்டனும் இருக்கும். ஸோ நான் எல்லாமே டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க, நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பார்க்கறத கன்டினியூ பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட பர்சனல் அப்டேட்ஸ், ஃபோட்டோஸ், வீடியோஸ் இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது, அதில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒர்க்கெல்லாம் வச்ச மாதிரி கொஞ்சம் ட்ரெண்டியான குர்த்தா ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அது எத்னிக் செட் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவ் வியர் கலெக்ஷன் நிறைய பேருக்கு தேவைப்படும். ஆகஸ்ட்டுக்கு மேலே வந்துட்டாலே அப்படி தான். ஸோ அதனால் கண்டிப்பாக எல்லா ஹால்ஸ்லேயும் ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவ் வியர் இருக்க தான் செய்யும். இந்த குர்த்தா செட்டு, ஸோ இது வந்து ஒரு மாதிரியான ப்ரௌன் கலர் குர்த்தா செட்டு, கோஸ்டிக்கி பிராண்டு. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது ஸ்ட்ரைட் கட் டாப்பு அண்டு பாட்டம், துப்பட்டா. ஸோ துப்பட்டா வந்து ஷிஃபான் ஃபேப்ரிக்கில் இருக்குது. பேண்ட் வந்து நார்மல் ட்ரௌசர் பேண்ட்டு தான். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பியோர் காட்டன், பியோர் ரயானாக இருக்காது, கொஞ்சம் மிக்சடாக தான் வரும். பட் நல்ல குவாலிட்டியாக தான் இருக்கும். நீங்கள் போடுற அளவுக்கு அது எப்படி சொல்கிறது, ரிஜெக்ட் பண்ணுற அளவுக்குலாம் ஃபஸ்ட் இல்லை, ரொம்பவே நீட்டாக தான் இருக்குது. ஒர்க் பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இந்த மாதிரி எம்ப்ராய்டரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. அது எல்லாமே வந்து நல்ல குவாலிட்டியாகவே பண்ணியிருப்பாங்க. நல்ல ஜுவல் நெக் பேட்டர்னில் பண்ணியிருக்காங்க, ரொம்ப நீட்டாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சில்க்கு, பாலிஸ்டர் இதெல்லாமே மிக்ஸ் ஆன மாதிரி இருக்குது. இதில் காட்டன் டச்சே கிடையாது, பட் சில்க் டச் உண்டு. அண்டு டாப்போட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா சைட் ஸ்லிட்டில் நல்லா நீ லென்த்துக்கு கீழே வரைக்கும் ரொம்ப நீட்டாக இருக்கும். ஆங்கிள் லென்த்து கொஞ்சம் மேலே வரைக்கும் இருக்கும். ஒரு காஸ்ட்லியான ப்ரீமியமான குர்த்தா செட் போட்ட ஒரு ஃபீலிங் கிடைக்கும். டெம்பிள்க்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். எத்னிக் வேர், பக்கா எத்னிக் குர்த்தா செட் இது. வெந்தய கலர் குர்த்தா செட் வந்து பார்த்தீங்கன்னா துப்பட்டா வந்து உங்களுக்கு ஷிஃபானில் ப்ளைனாக இருக்க மாதிரி இருக்கும். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் யோக் பார்ட்டில் அழகான த்ரெட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அதோடவே இந்த குர்த்தா வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கும். சேம் கோஸ்டிக்கி பிராண்ட்னா சேம் பிராண்டாக இருந்தாலுமே வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இது வந்து பியோர் காட்டனில் வரும், காட்டன் பிளெண்டில் வருது, சில்கில் வருது, சில்க் டச்சில் வரும். ஸோ அந்த மாதிரி இது ஒரு சில்க் டச் பட் ஷைனிங்காகவும் இருக்கும். இதுவும் வந்து ஒரு ஸ்ட்ரைட் கட் குர்த்தா செட்டு. ஸ்லீவ் இந்த மாதிரி 3/4 ஸ்லீவ் கொடுத்துருப்பாங்க. சைடில் ஸ்லிட்டு வரும். நல்லா ஆங்கிள் லென்த்துக்கு மேலே வரைக்கும் டாப் நல்லா உயரமாக இருக்கும். அண்ட் பிளெயினாக இல்லாமல் டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புட்டாஸ் டிசைன் கொடுத்துருக்காங்க. அதுலேயே வந்து ஜம்கி ஒர்க்லாம் பண்ணி ஸோ ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்கும். அண்ட் இந்த ப்ரைஸ்க்கு ஒரு சூப்பரான எத்னிக் லுக் கொடுக்கும். அண்ட் பேண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சேம் வைலட் கலரில் நார்மல் பேண்ட்டு தான் இருக்கும். ஆனால் துப்பட்டா வந்து ரொம்ப அழகாக ஃபுல்லாக ஒர்க் பண்ணி நல்லா சாஃப்டாக நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ணிக்கிற மாதிரி சில்க் காட்டன் ஃபேப்ரிக்கில் ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்குது. இங்கே பாருங்களேன், பார்டரோட ஜரி ஒர்க்லாம் பண்ணி ஒரு ஹெவியான ஒரு கிராண்டான குர்த்தா செட் போட்ட ஃபீலிங் கிடைக்குது. ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த மஸ்டர்ட் கலர் ஹனி கலராக இதுவான்னு பார்த்தா இது வந்து பயங்கர அட்ராக்டிவாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இதுவும் கோஸ்டிக்கி பிராண்டில் இருந்தால் இது வேறு டைப் நான் சொன்ன மாதிரி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்குறக்கு வந்து ஒரு பியோர் காட்டன் இல்லை ஒரு பியோர் சில்க் மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து ரெண்டுமே மிக்சட் தான். ஃப்ரண்ட்டில் வந்து நல்லா ஒரு போட் நெக் மாதிரி நெக் கொடுத்துருப்பாங்க, குட்டி வீவ் ஓப்பன் இருக்கும். அண்ட் ஸ்லீவ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், பெரிய பார்டரு. அதில் வந்து அழகான ஒரு அந்த ஒரு செட்டிநாட் காட்டன் டச் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுதான் வந்து ரொம்பவே நீட்டாக இருக்கும். வித் லைனிங்கோடு வரும். நல்ல லைட் வெயிட்டாக சூப்பராக இருந்தது வித் பார்டரோட. ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாக அந்த செட்டிநாட் காட்டன் மாதிரியே புட்டாஸ் டிசைன். ஆனால் இது போடும்போது ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப யூனிக்காக இருந்தது. நான் ஒரு டே ஃபுல்லாக இது யூஸ் பண்ணியிருந்தேன். நல்ல கம்ஃபர்டபுளாக இருந்தது. உங்களுக்கு எரிச்சலாம் அந்த மாதிரிலாம் இல்லை, நல்ல கூலான சூப்பரான ஃபேப்ரிக்னு தான் சொல்லணும். ஸோ இது வந்து டாப் வித் துப்பட்டா மட்டும்தான். துப்பட்டா வந்து இந்த மாதிரி 2 எட்ஜ்லேயும் வந்து ஒன்று க்ரீன் ஒன்று ரெட் கலர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கு வந்து ஒன்று க்ரீன் லெகின் இல்லை ரெட் லெகின் பேர் பண்ணால் நல்லாயிருக்கும். நான் வந்து ஊருக்கு போகும்போது ட்ரெஸ்ஸை மட்டும் எடுத்துக்கிட்டு பேண்ட் எடுக்காமல் போயிட்டு அதுக்கப்புறம் அங்கே போய் அவசரத்தில் ட்ரெண்ட்ஸில் வந்து கோ கலர்ஸ் பிராண்ட்லேருந்து குர்த்தி பேண்ட் வந்து ஒரு செர்ரி ரெட் கலர் தான் சூஸ் பண்ணியிருந்தேன். உண்மையாகவே இது ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் பேண்ட்டு மட்டுமே 800. அது ஆன்லைன்லேயும் அந்த ரேஞ்சில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன், அமேசான்லேயும். பட் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து கோ கலர்ஸில் இந்த குர்த்தா பேண்ட் வந்து ட்ரை பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி ட்வின் பர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் அதோடவே வந்து இந்த கோ கலர்ஸ் பேண்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. எல்லா குர்த்தாக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். லைக் லெகின்னா வந்து ஒரு மாதிரி ரொம்ப தைஸ் எல்லாம் அது வந்து நார்மலாக இருக்கவங்களுக்கு தெரியாது, பட் சப்பியாக இருக்கவங்களுக்கு வந்து அந்த ஃபீல் உண்டு. இதில் வேறு சைட் ஸ்லிட் இருக்கும். ஆனால் இந்த குர்த்தா வந்து அந்த ஒரு ஃபினிஷிங் ரொம்ப அழகாக காமிக்கிற மாதிரி நல்ல லென்த்தான குர்த்தா ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் உங்களுக்கு வீடியோ உங்களுக்கு எக்கு தப்பாக அதை எடுத்து வச்சுருக்கேன், அட்டாச் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி ஒரு vlog கூட ஷேர் பண்ணியிருந்தேன், அதுலேயும் இந்த ட்ரெஸ் தான் வேர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த குர்த்தா பேண்ட் வந்து லெகின் ஃபேப்ரிக் தான், பட் வந்து ஸ்ட்ரெச்சபிளாக இருக்கும். ஆனால் நல்ல ஒரு மாதிரி ரொம்ப ஆக்வர்டாக ரொம்ப தின்னாக இருக்குது, அதனால திக்கான ஹார்டான மெட்டீரியல். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இந்த பேண்ட்டு தான் எக்ஸல் சூஸ் பண்ணியிருந்தேன், நல்லா இருந்தது. ஸோ இந்த பாட்டமே பார்த்திங்கன்னா தெரியும், 2 ஓப்பனோட ஸ்ட்ரெச்சபிள் ஃபேப்ரிக் தான், ஆனால் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு
டெய்லி வேறு ஆஃபீஸ் வேறு குர்த்தா மாதிரி இந்த குர்த்தா செட்டு. ஸோ இது வந்து வேறு பிராண்டு, இது 2XL வந்து சூஸ் பண்ணியிருக்கேன், க்ளோசியா பிராண்டு. ஸோ க்ளோசியா பிராண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 வருஷத்துக்கு மேலே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு ஏலைன் குர்த்தா செட்டு. ஸோ இந்த மாதிரி குர்த்தா செட்லாம் இண்டோ ஏரா அந்த மாதிரி பிராண்ட்லலாம் வந்து பியூர் காட்டன்லேயும் கிடைக்கும். இன்னொன்று 1000 ருபீஸ்க்கு மேலே 1200 1300 தான் இருக்கும். பட் இது வந்து அஃபோர்டபுள் ரேஞ்சில் ஒரு சூப்பரான ஏலைன் குர்த்தா செட்டுன்னு தான் சொல்லணும். ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா பிளாக்ல இந்த மாதிரி ஒயிட் பிரிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. சைட் ஸ்லிட்டெல்லாம் இருக்காது, ஓப்பனாக இருக்கும். மோஸ்ட்லி எல்லா க்ளோவியாவும் சேம் ஃபேப்ரிக் தான். ஸ்ட்ரைட் கட் குர்த்தாவாக இருக்கட்டும், ஃப்ளேர்டு குர்த்தாவாக இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி இது வந்து ஒரு மாதிரி மிக்சட் பிளெண்ட் ஃபேப்ரிக்கில் தான் வரும். இதில் வந்து ஒரு பாலிஸ்டர் மிக்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அதனால் ஸ்வெட் ஆகும்போது இந்த ஸ்மெல் வந்து ஒரு மாதிரி எனக்கு உமட்டெல்லாம் இருக்கும். பட் எல்லாருக்கும் எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனால் இந்த மாதிரி ஸ்வெட் டைமிங்க்கு இது ஓவர் ஸ்வெட்டிங்க்கு வந்து இது செட் ஆகாது. பட் இப்போ வர வின்டர் மான்சூனுக்குலாம் இது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஹோல் டே வேர் பண்ணுறதுக்கு வந்து இது கொஞ்சம் நசப்பான ஒரு ட்ரெஸ் தான். பட் ஸ்டில் உங்களுக்கு அஃபோர்டபுள் ரேஞ்சில் இந்த மாதிரி செட் வேணும் அப்படின்னா நீங்கள் இது ட்ரை பண்ணலாம். ஏன்னா இது வந்து ஒரு டாப்பாக வச்சு பேண்ட்டு, இதுலேயும் வந்து பேட்டர்ன் இருக்குது, பிரிண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அண்ட் துப்பட்டா வந்து இது ரெண்டும் மிக்ஸ் ஆன மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒரு செட்டு வந்து அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருக்கணும்னா ஏதாவது ஒன்றில் காம்ப்ரமைஸ் பண்ணணும். ஸோ அது வந்து இது ஃபேப்ரிக் காம்ப்ரமைஸ். பியோர் ரேயான் ஃபேப்ரிக்கில் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு குவாட் செட்னு சொல்லல. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லைட்டான ஓப்பன் இருக்கும். அண்ட் ஸ்லீவ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் ஒரு மாதிரி குட்டி பஃப் வச்ச மாதிரி வரும். அண்டு ஏலைன் பேட்டர்னா. ஸோ இந்த இடத்துல வந்து லைட்டான ஓப்பன் இருக்குது, ஃபுல்லாக பட்டன் டவுன் தான். அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் பேண்ட்டு. ஸோ இது வந்து குவாட் செட்டு வித் பேக்கெட்ஸோடு வருது. அண்ட் இதோட ஃபேப்ரிக் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா உடம்போட ஒட்டின மாதிரி பாடி ஹக்கிங் ஃபேப்ரிக்கு. அண்ட் நல்லா கூலாக சில்லாக இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபேப்ரிக் ரொம்ப ஹார்டாக இல்லை, ரொம்ப நீட்டாக இருந்தது இந்த ட்ரெஸ்ஸு. இந்த ப்ரைஸ்க்கு வேணால் அது ட்ரை பண்ணலாம். இப்போ கோஆட் செட் வந்து மிந்த்ராலேயும் தான் கிடைக்குது. பட் அதெல்லாம் எவ்வளோ ரேஞ்சுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அதோட கம்பேர் பண்ணும்போது இது அஃபோர்டபுள் ரேஞ்சிலேயே இருக்கும். அண்ட் ஸ்டில் இதில் கலர் ஆப்ஷன்ஸ் கூட இருக்குது. நான் எல்லாத்தோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன், வேணா செக் பண்ணி பாருங்கள். அண்ட் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வந்து மோஸ்ட் ரெக்வஸ்டட் வீடியோ ஏலைன் குர்த்தாஸு. ஸோ அதை வந்து நான் டெடிகேட்டடாக ஹால் ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க, இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு பிளாக் குர்த்தா செட்டு. இது கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஜார்ஜெட் ஃபேப்ரிக்கில் இருக்க மாதிரியான ஒரு குர்த்தா செட்டு. ஸ்லீவ் வந்து வித்தவுட் லைனிங்கில் வரும். நல்லா ஃப்ளேர் ஒரு கவுன் மாதிரி இருக்கும். ஃப்ரண்ட்டில் வந்து இந்த கிராஸ் நெக் இருக்கும்ல, ஸோ அது மாதிரி. பட் இன்றைக்கி பார்த்த எல்லா குர்த்தா செட்ஸையும் கம்பேர் பண்ணும்போது இது வந்து எனக்கு கொஞ்சம் தான் பரவாயில்லையா இருக்குது. இதோட டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப நீட்டாக இருக்குது. இது ஒரு 3 பீஸ் செட் தான். டாப் இருக்க ஃபேப்ரிக்லேயே துப்பட்டா கொடுத்துருக்காங்க. பேண்ட் வந்து ஒரு நார்மல் பிளாக் கலர் பேண்ட் கொடுத்துருக்காங்க. பட் முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் இதுக்கு முன்னாடி ஷேர் பண்ணலை. ஸோ அதில் ஏதாவது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க, ரொம்ப நல்லா இருக்கும். பட் இது மாதிரி போடுற விருப்பம் இருக்குது, மேக்ஸி கவுன் மாதிரி அப்படின்னா இதுவும் நீங்கள் சூஸ் பண்ணலாம், நல்லா தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஹால்லேயே எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு குர்த்தா செட்னா இதுதான். இது வந்து பியோர் காட்டன், எந்த மிக்சடு எந்த இதுவுமே இல்லை, ரொம்ப நீட்டாக இருக்கும். ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி ஒரு நெக் பேட்டர்ன் இருக்குது. ஸ்லீவ் வந்து 3/4 ஸ்லீவ். இங்கே பாருங்கள் ஸ்ட்ரைட் கட்டு. இது வந்து ஒரு மாதிரி அந்த என்ன சொல்லுவோம், ஏதோ ஒரு பிரிண்ட் மோட்டிவ் பிரிண்ட்ஸ் இருக்க மாதிரி தான். பட் ரொம்ப நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி வந்து என்கிட்ட ஆல்ரெடி க்ரீன் கலரில் இருந்துச்சு, இப்போ இல்லை. க்ரீன் கலர், ப்ளூ கலர், இந்த மாதிரி டிசைனில் நான் நிறைய குர்த்தா செட்டு பியோர் காட்டனில் வச்சு நிறைய வாட்டி யூஸ் பண்ணியிருக்கேன், ப்ளூலாம். பட் இப்போது ரீசெண்ட் டேஸில் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல. பட் ஸ்டில் இது ரொம்ப அதே மாதிரி ரொம்ப நாளைக்கு அப்புறம் வாங்கியிருக்கேன். ரொம்ப நீட்டாக இருக்கும். நீங்கள் ஆஃபீஸ் காலேஜஸ்க்குலாம் ரொம்ப அழகாக வேர் பண்ணிட்டு போகலாம். பேண்ட்டு கூட ப்ளைனாக இருக்காது, இந்த மாதிரி பிரிண்ட்ஸோடு வரும். அண்ட் துப்பட்டா இது ரெண்டும் மிக்ஸ் ஆன மாதிரி வரும். ஒரு பக்கா குவாலிட்டியான குர்த்தா செட்டு, பியோர் காட்டன் குர்த்தா செட்டு. எல்லா சீசனுக்கும் நீங்கள் வேர் பண்ணிக்கலாம், கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அவ்வளோங்க, இதான் இந்த வீடியோ உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் நிறையா. ஏன்னா நான் மேக்ஸிமம் ஒரு 5 தான் சூஸ் பண்ணுவேன். ஏன்னா நீங்கள் இப்போ வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்குமே வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ அதனால் வந்து ஒரு 5 அந்த மாதிரி தான் வச்சு ஹால் பண்ணுவேன். ஆனால் இன்றைக்கி 7க்கு மேலே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து நான் 5 ஷேர் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு எந்த மாதிரி ஹால் வந்து அமேசானில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.